மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் சுத்தம் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில், அதாவது நெய்வேலி டவுன்ஷிப்பில் நிறைய மரம் இருக்காது. எங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10-20 மரம் இருக்கும். எல்லா மரமும் இருக்கும். அது குப்பை அவ்வளோ கொட்டும். வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சாட்டர்டே அல்லது சண்டே ஏதோ கூட்டுவேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக கூட்டியிருக்கேன் பாருங்கள். மரமும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பலா மரம் 2 இருக்குது, மாமரம் 1 இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அசோக மரம் நிறையா வச்சு விட்டாங்க. வீடை சுற்றி அந்த அசோக மரம் தான் இருக்குது. அது குப்பை தான் அதிகமாக இருக்குது. அதை கூட்டுறது தான் பலா குப்பை, முந்திரி குப்பை, மாமர குப்பை. பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கள். எவரெஸ்ட் மலை கூட இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த அளவுக்கு தோட்டம் ஃபுல்லாக குப்பை. கூட்டத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு தொடப்பத்தால் கூட்டுவேன். அதுக்கப்புறம் அந்த குச்சி இருக்குல்ல, அதால் கூட்டுவேன். பாருங்கள் எப்படின்னு. வீடியோ எண்டு வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற எங்கேயுமே இப்படியெல்லாம் மரம்லாம் இருக்காது. நெய்வேலி டவுன்ஷிப்பில் மட்டும்தான் பெரிய தோட்டம். அதனால் நிறையா மரம் இருக்கும். எல்லார் வீட்லேயும் வேப்ப மரம், மாமரம், பலாமரம் எல்லாம் ஒன்று இருக்காது, 2 இருக்கும். அது எல்லார் வீட்லேயும் ஆள் வச்சு கூட்டுவாங்க. எதுக்கு வேஸ்ட்டாக ஒரு காசை கொடுத்தாச்சும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் தானே, உடற்பயிற்சி தான்ட்டு நான் கூட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் நல்லா தெம்பாக இருக்கும். நம்ம உடம்பெல்லாம் வீட்டில் எப்பயுமே சும்மா உட்காந்து வேலைக்கு போவோம் வருவோம், அப்படி தான் செய்வோம். இதை மாதிரி வேலைலாம் செஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம வீடை நம்மளே சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குச்சி இப்போ வீடு மாற்ற போகிறோம். ஜூன் மாதம் போயிடுவோம். அதனால் இந்த குச்சி வாங்கலை, உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்ச குச்சி வச்சு தான் கூட்டுறேன். எவ்வளோ குப்பை பாருங்கள். எவரெஸ்ட் மலை குவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கொளுத்தி லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? சாம்பார் தான் கிடைக்கும். அந்த சாம்பார், அதாவது குப்பை எது கொடுத்து மனுஷன் சேர்த்தா அது கூட இல்லை. அந்த சாம்பாரை செடிக்கு போடலாம், உரமாக போடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கள். கூட்டி முடித்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கூட்டி குமிச்சிட்டேன் பாருங்கள். இனிமேல் கொளுத்துற வேண்டிய வேலை தான். அதை சுற்றி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ குப்பை பாருங்கள். பலாமர குப்பை, மாமர குப்பை, முந்திரி மர குப்பை. இதை பாருங்கள் கொளுத்துறேன் பாருங்கள். இதெல்லாம் ஏன்டா காட்டுறேன்னு போடாதீங்க. வீடியோவில் காட்டுறதால அப்படி போடுறேன். இதெல்லாம் ஏன்டா சும்மா காட்டிகிட்ருக்கேன்னு சொல்லாதீங்க கமெண்டில். இந்த காஞ்ச குப்பை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதுக்குன்னு இல்லை, நம்ம சுடு தண்ணியை காய்ச்சது கூட இந்த குப்பை யூஸ் ஆகும். பாருங்கள் புகை கிளம்புது பாருங்கள். புகை எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த குப்பை கொஞ்சம், அதாவது ஒடிசா அது மாதிரி ஊரில் அந்த குப்பையை கொட்டி அடுப்பு கொளுத்தி சுடு தண்ணி சமைக்கலாம் செய்வாங்க இந்த குப்பையை வச்சு. அதுக்குன்னே போய் ஒரு காட்டில் போய் இந்த தலையை போய் எடுத்து குப்பையை போய் எடுக்க போவாங்க. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். எவ்வளோ குப்பை பாருங்கள். அது கூட்டத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி மரம் உங்கள் வீட்டிலலாம் மற்றவங்க வீட்டில் இருக்க சான்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் இது மாதிரி செய்வீங்களா? உங்கள் வீட்டு வேலையை நீங்களே செய்வீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஜென்ஸு சொல்கிறேன், லேடிஸில் ஜென்ஸை சொல்கிறேன். உங்கள் வீட்டு வேலையை நீங்களே செய்வீங்களா சுத்தமாக? அதை பற்றி நான் செஞ்சால் சுத்தமாக தான் செய்வேன். இந்த பாருங்கள் எரிஞ்சு முடிஞ்சுதான் மிச்சையும் தள்ளி விட்றேன் பாருங்கள். எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்ய தான் பிடிக்கும். அரைக்குறையாக செய்ய பிடிக்காது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அப்படி கிடையாது. இப்போ கூட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அரைக்குறையாக தான் கூட்டுவாங்க. பாதி குப்பை அப்படியே இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று செஞ்சால் சுத்தமாக நீட்டாக கூட்டுறது எனக்கு பிடிக்கும். எந்த வேலையுமே சுத்தமாக செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பற்றிக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றி கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.